இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த ஆண்டவரின் நாளுக்காக நன்றி கூறுவோம். எப்படி மரியை மதலேனால் விடியற் காலையிலேயே ஆண்டவரை தேடி சென்றாரோ, அதே போல நாமும் நம் ஆண்டவரை சந்திக்க இந்த ஓய்வு நாள் வழிபாட்டிற்கு ஆர்வத்தோடு காலையிலேயே செல்வோம். இன்று நமக்காக அவர் இறை வார்த்தையின் வழியாக காத்து கொண்டிருக்கிறார். தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் அவரது இல்லம் சென்று அவரை ஆராதிப்போம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, திருவசனங்கள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கேயே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகுகள் கடைகளிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காத்து அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவரிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தை நாம் சிந்திப்போம். இயேசுவாமி அப்பங்களை பழுக கொடுத்த பிற்பாடு சீடர்களை அக்கறைக்கு படகேறி கப்பர்நாகமுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்துகிறார். பிறகு மாலை நேரத்தில் மலையை நோக்கி செல்கிறார். இரவு முழுவதும் 4ஆம் காவல் வேலை வரை, ஏறக்குறைய விடியற்காலை 3 மணி வரை அவர் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். பிறகு கடல் மீது நடந்து சீடர்களை நோக்கி வருகிறார். வரும்பொழுது அவர் தொலைவிலிருந்து வருவதை கண்ட சீடர்கள் ஐயோ பூதம் என்று அலறுகிறார்கள். உடனே இவர் மறுமொழி சொல்லுகிறார், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிறார். உடனே பேதுரு, ஆண்டவரே, நீர்தான் என்றால் எனக்கும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும் என்கிறார். வா என்கிறார் இயேசு. நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பித்து உடனே அவர் சூழ்நிலையை பார்க்கிறார். அக்கம் பக்கத்திலே அந்த காற்றையும் கடல் அலைகளையும் கண்டு பயந்து போகிறார். ஆண்டவரே, நான் மூழ்கப் போகிறேனே என்று அலறுகிறார். உடனே இயேசுவாமி கையை பிடித்து தூக்கி, ஏன் நம்பிக்கை இழந்தாய் என்று கடிந்து கொள்கிறார். பிறகு இருவருமாக படகில் ஏறி பயணிக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், என்னை நோக்கி உன் பார்வையை பதி என்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் பெரியதாக தோன்றலாம், பாரமாக தோன்றலாம். எனவே அந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நாம் மூழ்கி விடுவோம். மாறாக நம்முடைய ஆண்டவரை பார்க்கும் பொழுது சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். அந்த சூழ்நிலைகள் நமக்கு அச்சத்தை தராது. மாறாக ஆண்டவரின் பக்கம் நாம் பார்வையை பதிக்கும் பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். திரும்ப அந்த சூழ்நிலை மாறிய பிற்பாடு நாம் ஆண்டவரோடு சேர்ந்து நாம் படகில் ஏறிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரும் பேதுருவும் சேர்ந்து நடந்தது போல, எலியாவும் யாவே கடவுளும் சேர்ந்து நடந்தது போல, நாம் இந்த இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்படி இந்த 11 பாடலில் இன்று நாம் கேட்கிறோமோ, பேரன்பும் உண்மையும்
ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். எனவே எலியாவும் யாவே கடவுளும் போல, தொடர்ந்து பேதுருவும் இயேசுவாமியும் போல, இன்று கடவுள் நம்மையும் தூயாவியரோடு சேர்ந்து நடக்க அழைப்பு விடுக்கிறார். எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்போம். இறைவன் கொடுத்த இந்த நாளை மகிழ்ச்சியாக வாழ்வோம். அனைவருக்கும் சமாதானம்.